ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2015 ரிலீஸ் ஆன த மசான் மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூவி ஒரு மாதிரி கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளை கொஞ்சம் காக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இதில் கொஞ்சம் லவ் இருக்கும். ஆமாம், இது வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தனித்தனியான கதை ஓடிக்கிட்டு இருக்கும். வேற ஒரு சைடு ரெண்டு சைடுமே லவ் இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான விஷயங்கள்லாம் நடக்கும், கஷ்டமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நமக்கு தெளிவாக காமிச்சு அப்புறம் ஒரு கனெக்ஷன் கொண்டு வருவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சரி, வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி எல்லாமே நல்லாவே தெரியும். அதாவது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறத பற்றி, ஓகேவா? மேனுஃபேக்சரிங் கிடையாது, நார்மல் ஒர்க் பற்றி. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பையனை வந்து அவங்க கோச்சிங் சென்டரில் ஒரு பையன் வந்து படிக்க வர்றான். அந்த பையனை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பையன் இவங்களோட சின்ன பையன், காலேஜ் செகண்ட் இயர் தான் படிச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் இருந்து கிளம்புறாங்க, சுடிதார் போட்டு கிளம்புறாங்க, நேராக கடத்தருக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க, சாரி மாட்டிக்கிறாங்க. சாரி மாட்டி நேரா ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு பையன் இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரூம் ஒன்று புக் பண்றாங்க. ரூம் புக் பண்ணிட்டு மேல ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் போய் எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டு நேரா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிஃப்ட் கொடுக்குறான். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிஃப்ட்டை கொண்டு போயிட்டு அவங்களோட பேக்குள்ள வச்சிடறாங்க. வச்சு நேரா அவங்க கிட்ட வர்றாங்க. எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேட்ரும் பண்ணிடுறாங்க. அப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு போலீஸ்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரூம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. யாரா அது உள்ள வெளியே கதவு தர இது என்ன ப்ராஸ்டிடியூட், இந்த இடம் என்ன ப்ராஸ்டிடியூட் ஆக்கிட்டு இருக்கீங்களா? சமூகம் எங்கடா போய்கிட்டு இருக்கு? கதவு தரன்னு தட்டிக்கிட்டே இருக்கான் பயங்கரமா. இந்த பையனும் செம பயமாயிருது இவனுக்கும். இவனும் என்ன பண்றான்னா, பொறுமையா போய் யாருன்னு கதவை திறந்தா உடனே கதவை உடச்சிக்கிட்டு உள்ள போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பையனை பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு உடனே ட்ரெஸ் மாத்த பாக்குறா நம்ம ஹீரோயின். உடனே இன்னொரு பொண்ணு ஒருத்தி உள்ள வந்து அந்த பொண்ணையுமே பிடிச்சிடுறா. என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பிடிச்சிட்டு சம்பவம் போய்கிட்டு இருக்கு. உடனே இந்த போலீஸ்காரர் என்ன பண்றான்னா, கேமரா எடுத்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடான். வீடியோ எடுத்துட்டு இருக்கான், போன் எடுத்துட்டு அப்படியே அந்த பொண்ணை வீடியோ எடுக்கிறான். யார் மணி சொல்லுமான்னு பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த பையன் இருக்கான காலேஜ் பையன், அவனே பாத்ரூம்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இன்னொரு போலீஸ்காரன் போய் கதவை தட்டிட்டே இருக்கான். தம்பி தோட, அடே தோற, உன் நல்லதுதான் சொல்றான், தோறன்னு தட்டிக்கிட்டே இருக்கான். இங்கிட்டு இந்த போலீஸ்காரன் என்ன பண்றானோ, நம்ம ஹீரோயின் வந்து வீடியோ எடுக்கிறான். உன் பேர் என்ன சொல்லு, நீ என்ன பண்ற சொல்லு, எந்த ஊர் உன் ஊரு சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க எதுக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி நோண்டி போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அழுது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உள்ள அந்த பையன் வந்து திறக்கவே மாட்டான்ல கதவை. உடனே இந்த பையனோட பர்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு, ஓ இதுதான் உங்க அப்பா பேரா, இதுதான் உங்க அப்பாவோட நம்பரா, அவங்க அப்பா கால் பண்றேன், இப்படி கதவை திறக்கல உங்க அப்பா கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிளாக்மெயில் பண்றாங்க. இதை பார்த்துட்டு பயலுக்கு ரொம்பவே அள்ளுட ஆரம்பிச்சிருது. சார் எதுவுமே பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார், இதான் சார் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை சார், மன்னிச்சு விட்டுருங்க சார் புலம்புறாங்க பயங்கரமா. இப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி போலீஸ்காரங்க மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு கட்டத்தில் எனக்கு பயம் வந்துருது, அப்பாக்கெல்லாம் கால் பண்ணிடுவாங்க, ஐயோ போச்சு லைஃப் போச்சு அப்படின்னு. அப்படியே சைடில் பார்க்கறான். பார்த்தா இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, ஓகேவா, தண்ணி குடிக்கிற கிளாஸ் ஒன்று இருக்கு, அதை பார்க்கறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இங்க நம்ம ஹீரோனே போட்டு கேள்வி கேட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. உன்னோட லைஃப் போச்சு, உனக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு போலீஸ்காரன் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கறான். பார்த்தா அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிருக்கான், கிளாஸ் எடுத்து கத்தியால, அதாவது கிளாஸ் எடுத்து அவன் கையை வெட்டிட்டு அப்படியே சூசைட் பண்ணிட்டு மயக்கம் போட்டான். அதை பார்த்துட்டு உடனே போலீஸ்காரங்க எல்லாம் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு உடனே அவனை தூக்கிட்டு வெளியே போறாங்க. ஹீரோயின் அப்படியே ஆச்சரியமா பாக்குறா. ஐயோ என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கே செம ஷாக்கு. இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவனோட உடம்ப வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. சீரியஸா இருக்கான் பையன் ரொம்ப. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளையுமே என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு இன்னொரு சைடு காமிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ இப்பதான் வீட்டுக்கு வராரு. அவர் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காரு, சிவில் இன்ஜினியரிங், ஓகேவா. அவர் வந்து இப்போ என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு வராரு. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பணங்கள்லாம் வந்து காசில வந்து பணத்தை எரிப்பாங்கல்ல, நெருப்புல, அதாவது தண்ணி பக்கத்துல நெருப்புல தான் வந்து பணத்தை எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே. வந்து பணத்தை எரிக்கிற வேலை தான். நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும், இவங்க பாட்டுக்கு எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. இப்போ என்னன்னா, பணம் வந்திருக்கு, அவங்க அண்ணங்கார மேல தூங்கிக்கிட்டு இருக்கான். போய் ஹீரோ போயிட்டு அவங்க அண்ணன் எழுப்புறான். போடா பணம்லாம் வந்திருக்கான், போய் இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு ஏதாவது வேலைன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு ஆளை காட்டுறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாத்தியாரு, ரொம்ப நல்ல மனுஷன், ஊர்ல கொஞ்சம் கௌரவமா வாழ்ற ஒரு மனுஷன் வச்சுக்கலாம். அவர் வந்து சின்ன கூட கடை, காசி ஓரமா ஒரு கடை ஒன்று போட்டிருக்காரு. கடையை போட்டுட்டு ஏதோ கொஞ்சம் பொழப்பு நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி லைஃப் அவருக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு போலீஸ்காரங்க அவருக்கு கால் பண்றாங்க. நீங்க தானே அந்த பொண்ணோட அப்பா, இங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. போய் பார்த்தா இங்க போலீஸ்காரன் சொல்றான், உங்க பொண்ணு என்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமா, இன்னொருத்தனோட ரூம் போட்டிருக்கா, அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா சூசைட் வேற பண்ணிக்கிட்டான். பண்ணது காரணம் உங்க பொண்ணாதான் இருக்கும் கண்டிப்பா. இப்ப அந்த பழி உங்க பொண்ணு மேலதான் உழுவும், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பையனுக்கு ஆபத்து எதுவும் இல்ல, அவன் உயிர் பொழைச்சுக்கிட்டான்னா பிரச்சனை கிடையாது. அப்படி அவன் மாட்டிக்க செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த பழி உங்க மேலதான் உழுவும், நீங்க தான் திரும்ப வரணும். உங்க கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அது இதுன்னு ஏறுற மாதிரி இருக்கும், பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவருக்கு வேற பயம் வருது. சார் நம்ம எல்லாம் ஒரே ஜாதி தானே சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னா, யோ வெளியே போய் அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சு விட்டுறான் போலீஸ்காரன். இப்போ எங்கிட்ட ஹீரோ ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோ ஃபேமிலியில் எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து மட்டும் தான் இவங்க ஃபேமிலியில
கம்பெனிலேயே படிச்சிருக்காங்க, படிச்சு வேலைக்கு போறான். ஃபைனல் இயர்ல இது முடிச்சதுக்கு அப்புறம் வேலை. அதுக்காக நம்ம ஹீரோ கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கான் இன்டர்வியூக்குலாம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலியில வந்து அவங்க அண்ணனை மட்டும் ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க எல்லாருமே. அவங்க அப்பாவா இருக்கட்டும், அப்பா வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசுறாரு. எப்பறம் அவனுக்கு சாப்பாடு இறங்குது, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேற, வந்து எந்த பணத்தையும் ஒழுங்கா எரிக்க மாட்டேற, எதுவுமே ஒழுங்கா பண்ண மாட்டேற, ஆனா எப்படி உன்னால சாப்பிட மட்டும் முடியுது நிம்மதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பேசுறாரு. அவனே கடுப்புல என்ன பண்றான், இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தட்டை ஒரு மாதிரி தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இந்த டைம்ல வந்து அவனுக்கு கோவம் யார் மேல இருக்கும்னா அவன் தம்பி மேல லைட்டா இருக்கும். ஏன்னா ஃபேமிலியில அவனே அவன் தம்பி தானே கம்பேர் பண்றாங்க. தம்பிக்காரன் போய் பேசலாம் ட்ரை பண்றான் அண்ணன் கிட்ட, ஆனா அண்ணனுக்கு விருப்பமே இல்லை, அவன் பாட்டுக்கு நான் வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அவங்கள காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ வந்து தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது வந்து அந்த போலீஸ்காரன். அவன் என்ன பண்றான்னா உங்க அப்பா எங்க, உங்க அப்பா கால் பண்ணி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஹீரோயினோட அப்பாவும் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ்காரன் சொல்றான், ஒன்னும் இல்ல அந்த பையன் இருக்கான்ல அவன் செத்து போயிட்டான், அவன் கையை எடுத்துக்கிட்டான்ல, ஒரு கிளாஸ் துண்டு வந்து அவனோட நரம்புக்குள்ள போயிடுச்சு, போய் ஆள் வந்து காலி ஆயிட்டான். இப்போ என்னன்னா அந்த கேஸ் வந்து நிக்குது. இப்போ கோர்ட்டுக்கு நீங்க வர்ற மாதிரி இருக்கும், இதுல சைனை போடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும், பழி உங்க மேலதான் உழுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உங்க பொண்ணோட லைஃப்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா ஒரு மாதிரி பயம் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவனுக்கு வேற அள்ளு விடுது. அந்த நம்ம ஹீரோனோட அப்பாக்கு அவன் வேற கெஞ்சி கேட்கறான், சார் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார், இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் சார், பயமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. சரி ஓகே, இந்த பிரஸ் மீடியா கோர்ட் அது இது கூட நான் பாத்துக்கிறேன், பட் இந்த கோர்ட் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும்னா கொஞ்சம் காசு தேவைப்படுது, நீ என்ன பண்ற ஒரு 3 லட்ச ரூபா கூட சரி பண்ணிடலாம், எல்லா கேஸையுமே தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவன் சொல்றான் 3 லட்ச ரூபாய்க்கு நான் எங்க சார் போவேன், நான் என்ன சார் ஏதோ ஒரு பொட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் சின்ன கோணம், மாசம் ஒரு 10,000 தான் சார் அதுல வரும், நீங்க என்ன 3 மாசத்துல 3 லட்ச ரூபா கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, 3 மாசத்துல எனக்கு 3 லட்ச ரூபா வேணும், மாசம் 1 லட்சம், அடுத்த மாசம் 1 லட்சம், அதுக்கு அடுத்த மாசம் 1 லட்சம், 3 நாள்ல நான் வச்சு 3 மாசத்துல எனக்கு 3 லட்ச ரூபா வந்தாகணும், இல்லைன்னா சரிபட்டு வராது, நான் உன்னோட பொண்ணை வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் லீக் பண்ணி விட்டுருவேன், அப்புறம் உன்னால கௌரவமா அந்த ஊர்ல வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நல்லா பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு இவருக்கு ஒரு சைடு ஷாக்கு, இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த காசு ஆறு இருக்குல்ல அந்த ஆத்துல வந்து ஒரு பெட் மேட்ச் மாதிரி ஒன்று பண்றாங்க. என்னன்னா காசு சில்லற காசு என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. சின்ன பசங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த காசு எடுத்துட்டு வரணும். இப்ப சின்ன பசங்க 4 பேர் மேலேயுமே ஒவ்வொருத்தவங்க பெட்டு கட்டுவாங்க. அதுல எந்த பையன் நிறைய காசு எடுத்துட்டு வந்திருக்கானோ அந்த பையன் தான் ஜெயிச்சிருவான். அவன் மேல கட்டின பெட்லாம் வந்து யாரெல்லாம் அவன் மேல பெட் கட்டினாங்களோ அவங்களுக்கு எல்லா காசுமே போயிடும். ஸோ இது மாதிரி பெட் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா அந்த மாதிரி பெட் நடத்துறாங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வந்தேன், காசு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறான். இந்த சின்ன பையனும் நம்ம ஹீரோனோட அப்பா கல்ல தான் லைட்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோட அப்பா லைட்டா தோணுது, பேசாம நம்மளும் இந்த பெட்ல சேர்த்து நிறைய காசு சம்பாரிச்சு அந்த போலீஸ்காரன் ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதுல கொஞ்சம் காசு போட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவருக்கு பயமா இருக்கு. இப்போ இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் வந்து நல்லா படிக்கிற பையன், நல்லா தான் லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஃபேஸ்புக்ல தான் அப்படியே பிடிச்சி அப்படியே லவ் பண்ணிட்டு இருக்கான், கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ ஹீரோயின் அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் வந்து நம்ம அவளை தான் நம்ம ஹீரோக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இவன் கேட்கறான் அவன் ஃப்ரெண்டு, டே எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட பேச முடியுமா, ஏதாவது ட்ரை பண்ணி எனக்கு கரெக்ட் பண்ண கொடுறா, உன் ஆளை வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இங்க பாரு உன் ஐடியில இருந்து ரிக்வெஸ்ட் கொடுப்போம், அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்தோம், நீ அப்புறம் ரூட் விடலாம், அப்படி ஆகலன்னா நான் இப்போ உனக்கு கிடைக்காதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவனுக்கு லைட்டா ஒரு ஆசை, சரி அக்செப்ட் ஆயிரும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசி என்ன பண்றானா ஒரு வழியா ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் சைடு காமிக்கிறாங்க. ஹீரோயின் சைடு என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, ஹீரோயின் கேட்கிறாரு, ஆமா அந்த பையன் யாரு, உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ள, எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னோன்னா வந்து நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, இது மாதிரி அவன் கோச்சிங் சென்டர் வருவான், அவன் என் கூட பேசினா பழகுனா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவனை, அதனால தான் நாங்கள் 2 பேர் ரூம் போட்டோம், நாங்கள் ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்லியா, உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்க, அவன் இத்தனைக்கும் உன்னோட ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்றது எனக்கு தெரியல, எனக்கு பண்ண தோணுச்சுன்னா பண்ண அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி முடிச்சிடறா. இப்போ வந்து திரும்ப நம்ம ஹீரோ சைடு போறாங்க. ஹீரோ சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாருல, கொடுத்துட்டு பிளஸ் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி திருவிழா நடக்குது, திருவிழாக்கு நீ வருவியான்னு மெசேஜ் வேற அமைச்சிருக்காரு. ஆனா அந்த மெசேஜுக்குலாம் ரிப்ளை வந்த மாதிரி தெரியல, ஏன்னா இன்னும் அக்செப்டே ஆகல. ஓகேவா, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் ஆகல. ஆனா அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸோட திருவிழாக்கு வந்திருக்கா. ஹீரோ ஒரு சைடு ஃபாலோ பண்றாரு, லைட்டா சைட் அடிக்கிறாரு. லைட்டா பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொண்ணு என்ன பண்றானா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, இது ஹீரோவும் நோட் பண்றாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ டெய்லியும் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. இப்படியே நடந்துகிட்டே இருக்கும் போது டெய்லியுமே நம்ம ஹீரோ போய் ரூட் விடுறது சைட் அடிக்கிறதுன்னு பாக்குறப்ப அந்த பொண்ணு லைட்டா என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோக்கு ரூட் விட்டுட்டு இருக்கா. ஸோ 2 பேருக்குமே உள்ள வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குங்க. இந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோனோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, நீ கோச்சிங் சென்டர் போய் அப்படி கெட்டு போற, நீ கோச்சிங் சென்டர் இனிமே போக கூடாது, உன்னை வேற ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுறேன் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கோச்சிங் சென்டர்லயே ஏற்கனவே 10,000 12,000 வாங்கிட்டு இருந்தா, இப்போ இவளை கொண்டு வந்துட்டு வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா 5,500 ரூபா, வெறும் கேவலம் 5,500 ரூபாய்க்கு அவளை வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு. சரி இவளும் வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கானா வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து நம்ம ஹீரோயின் லைட்டா கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறான். அது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ ஹீரோயின் வீட்டுல இருக்காங்க, அப்போ அவங்க பேக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த காலேஜ் பையன் இருக்கான்ல அவன் கொடுத்த கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட்டை இவங்க ஓபன் பண்ணலாம் லைட்டா ஓபன் பண்றாங்க, ஆனா ஓபன் பண்ண மனசே இல்ல, திரும்ப உள்ள வச்சிடறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ
ஹீரோ இருக்காருல்ல அவர் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயின் அதாவது அந்த ஹீரோவோட லவ்வர் இருக்காருல்ல அதாவது நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ண ரூட் விட்டார்ல அந்த ரூட் விட்ட பொண்ணு வந்து எல்லாமே அக்செப்ட்லாம் பண்ணிட்டா ஃபாலோ ரிக்வெஸ்ட்லாம் இப்போ ஃபோன் நம்பரே வாங்கி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க லைட்டாக அப்படியே ஃப்ளட் பண்ணுற மாதிரியும் அந்த பொண்ணுக்கு வந்து கவிதைலாம் பிடிக்கும் கவிதைலாம் சொல்கிற மாதிரி அப்படி இப்படி லைட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியாக அவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ ஒரு வாரத்தில் எனக்கு வந்து பர்த்டே வரப்போகுது ஆனால் அந்த பர்த்டே டைமில் நான் ஊரில் இருக்க மாட்டேன் நான் வந்து ட்ரிப்பு போகிறேன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம ஹீரோ பர்த்டே கிஃப்ட் ஏதாச்சும் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் பையனோட அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவனை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த காலேஜுக்கே போகிறாங்க போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்து அவனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறப்ப அவன் அகமதாபாத்தில் இருக்கான் அவங்க ஃபேமிலி அங்கே தான் இருக்கு இதுதான் அவங்க அப்பா நம்பர் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாரு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே அவர் எடுத்து பேசுறாரு பேசின உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே பயம் வர ஆரம்பிச்சிருது உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா வந்து காசு சம்பாரிச்சு இப்படி இந்த போலீஸ்காரனுக்கு கொடுத்தாங்கன்னு அவங்க கடையிலேயே ஒருத்தன் வேலை பார்த்தான் பாத்தீங்களா ஒரு சின்ன பையன் அவனை வந்து போயிட்டு அந்த போட்டியில கலந்துக்க சொல்றாரு நீ கலந்துக்கோ உன் மேல நான் பெட்டு கட்டுறேன் எப்படியாச்சும் மொத்த காசையும் கொண்டு வந்துடுறா எப்படியாச்சும் ஜெயிச்சிடறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெட்டு கட்டுறாரு பெட்டு கட்டின மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டி அவன் தண்ணிக்குள்ள போய் குதிக்கிறான் கூச்சி எல்லாமே எடுத்துட்டு வந்து என்ன பண்றான்னா நிறைய காசு எடுத்து வந்து ஜெயிச்சிடறான் இதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம் சூப்பரா மாப்பிள சூப்பரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஹீரோயின்ஸ் காமிக்கிறாங்க அவங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது அந்த ஒருத்தன் ஃப்ளர்ட் பண்ணான் தெரியுமா அவன் வந்து உடனே சொல்றான் நீ என்ன அந்த பையன் கூட படிப்பியா அந்த பையன் உன்னோட அந்த காலேஜ் பையன் கூட மட்டும் படுப்ப என் கூட படுக்க மாட்டியா என் கூட படுக்கவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுறாங்க இதை பார்த்து ஹீரோயின் ஒரே ஷாக்கு உடனே இங்க கிளம்பிடுறாங்க நேரா அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாங்க அவங்க அப்பா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி நான் அந்த வேலையை விட்டுட்டேன் எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல உடனே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாங்க செம்ம சண்டை போய்கிட்டு இருக்கு எதுக்காக நீ வேலையை விட்ட உங்க இஷ்டத்துக்கு நீ எல்லாமே பண்ணுவியா அவனை படிக்க வச்சது பெரிய தப்பா போச்சு என் பிள்ளைய படிக்க வைங்கன்னு ஆசைப்பட்டேன் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சது பெரிய தப்பா போச்சு இப்ப பாரு நீ எங்க வந்து நிக்கிற பாரு உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு அலையிற அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க உன்னால என் மானமே போகுது அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாரு இப்போ உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க இங்க பாருங்க ஒண்ணு என் மேல எல்லா பழியுமே போடாதீங்க எனக்கு அம்மா பாசம் இல்ல அதனாலதான் ரொம்ப கஷ்டமா போச்சு அம்மா இருந்தாங்கன்னா என்ன இப்பெல்லாம் வச்சிருந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவா இப்போ எதுக்கு உங்க அம்மா விழுக்கிறேன்னு கேட்டோம்னா ஆமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அந்த டைம்ல நீங்க அம்மாவை பாத்துக்காம போயிட்டீங்க அதனாலதான் அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு அம்மா மொத்த பழியுமே அப்பா மேல போட்டுருவா அவராலையுமே அதை எதையுமே ஏத்துக்க முடியாம அவர் அப்படியே அமைதியாவே இருப்பாரு ஏன் இப்பெல்லாம் பேசுற இதுக்கும் அம்மாக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு இப்ப ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ வந்து என்ன பண்றானா நம்ம அதாவது ஹீரோவோட லவ்வர் இருக்காங்கல்ல அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவும் பேசுறப்போ அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த பொண்ணு வந்து கவிதைலாம் நிறைய சொல்லியிருக்கா அதெல்லாம் இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கனால என்ன ஆயிருக்குன்னா அதெல்லாம் லைட்டா கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் மியூசிக்லாம் போட்டு அதை வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி சின்ன கொண்டு ஒரு டேப்ல வச்சு என்ன பண்றாருன்னா அதை வந்து அந்த பொண்ணுக்கு போட்டு காமிக்கலாம் அதை பர்த்டே கிஃப்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெடியா வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ மொதல் ஒருத்தர் சொல்றான் மச்சான் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மேல் ஜாதி நம்ம எல்லாம் வந்து கீழ் ஜாதி நீ எதுக்கும் அந்த பொண்ணு கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் சொல்லிடுறான் முன்னாடியே இல்லைன்னா நீ ரொம்ப அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் நீ சொல்லி அந்த பொண்ணு வேணான்னு சொன்னாலோ இல்ல அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலனாலோ ரொம்ப பிரச்சனையா போயிடும் கஷ்டமா போயிடும் அதனால நீ யாருங்கிறத அந்த பொண்ணை முன்னாடியே சொல்லிடுன்னு சொன்னோன்னே சரிடா நான் சொல்லிடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பைக்கை கூட எடுத்துக்கோ பெட்ரோல் போட்டுக்கோ அந்த பொண்ணு நாளைக்கு ட்ரிப்பு போறாள் நீங்க ட்ரிப்புக்கு இடையிலே போயிட்டு அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு நீ அப்படியே வெளியே சுத்துங்க ரெண்டு பேரும் அப்படியே கிஃப்டையும் கொடுத்துட்டு நீ சொல்ல வேண்டியது சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி நீ இவனு என்ன பண்றானா பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே பஸ்ல எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாண்டுக்கிட்டே போறா ஜாலியா அப்போ முதல் நம்ம ஹீரோ லெஃப்ட் சைடு வர்றதை நோட் பண்றான் சரி நான் இங்கே இறங்கிறேன் அப்படின்னு என்ன பண்றானா பஸ்ல இருந்து அப்படியே இறங்கிறாங்க இறங்கி நம்ம ஹீரோ கூட பைக்ல ஏறிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் வெளியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க ஜாலியா அவங்க பாட்டுக்கு வெளியே சுத்துறாங்க அங்கே உட்காந்து சாப்பிடுறாங்க அப்போ முதல் நம்ம ஹீரோ வந்து அந்த பாட்காஸ்ட் அதை கொடுக்குறாரு அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அவ ஹெட்செட்டை காதுல மாட்டிட்டு கேட்கிறப்போ அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே அவங்க ஆத்துல போறது அங்க எங்கன்னு சுத்துறது அப்படிலாம் லைட்டா காமிக்கிறாங்க காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு மரத்து கீழே உட்காந்து ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இந்த மோதிரம் வந்து எங்க ஃபேமிலி ட்ரெடிஷன் மோதிரம் ரொம்ப ரேட் அதிகம் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சில விஷயம்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா எங்க வீட்லயே நான் தான் சின்ன பொண்ணு அதனால நான் ரொம்ப பாசமா வளர்த்தாங்க எங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி எங்க ஃபேமிலிலாம் ட்ரிப்பு போலான்னு இருக்கோம் நீ வரி அந்த ட்ரிப்புக்கு ஒன்னையும் கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க இப்படியே ஜாலியா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அப்படியே ஹீரோயினை பார்த்து மெல்ட் ஆகி லைட்டா கிஸ் பண்ணிடுறாரு கிஸ் பண்ண உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது அப்படியே அவங்க அமைதியா இருக்காங்க ஹீரோ சொல்றாரு சாரி உன் அழகுல மயங்கி தான் நான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடறா சோ ரெண்டு சைடு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு என்னன்னா இப்ப ரெண்டு பேருமே பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியா இருந்து கிளம்புறாங்க பைக்ல போறப்ப கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியா போக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் அதாவது ஹீரோ வந்து கேட்கறான் என்ன கல்யாணம் பண்ணிப்பி அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஹீரோயின் சொல்றா தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா சரி நீ லவ் பண்ணின்னு கேட்டா அதுக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியா காமெடியா பதில் சொல்லிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா வண்டி ஓட்டு போய்கிட்டே இருக்காங்க போறப்பதான் ஹீரோயின் கேட்கறா அம்மா நீ உங்க ஊர் எங்க இருக்கு உங்க வீடு எங்க இருக்கு சொல்லுன்னு கேட்கறப்போ ஹீரோ வந்து சொல்லாம மறைச்சிட்டே இருக்கான் நேரா போய் நைட் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு இறக்கி விட்டுறான் இறக்கிட்டோன்னா எங்க வீட்டுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் ஹீரோ வந்து சொல்றான் இல்ல நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னோன்னே நானும் வர்றேன் உங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் ஜாலியா காமெடியா பேசிட்டு இருக்கா அப்போ தான் ஹீரோ சொல்றான் நீ எங்க வீட்டுக்கு வரமாட்டேன் உனக்கு பிடிக்காது ஏன்னா நான் வந்து ஒரு கீழ் ஜாதிக்காரன் நான் வந்து இந்த காசில பாத்தீங்கன்னா பணத்தெல்லாம் இருப்பாங்கல்ல அங்கேதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்
நீ வருவியா சொல்லு, நாங்கள் டெய்லியும் பணத்தை எரிச்சிட்டு இருப்போம், எங்கள் ஃபேமிலியே வந்து பணத்தை எரிக்கிற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, நானும் பணத்தை எரிப்பேன், பணத்தோட தோல் உரிகிறது இருக்கட்டும், எலும்பு இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அப்படி தான் எங்கள் லைஃப் போகும், உனக்கு பிடிக்குமா, அது மாதிரி இருக்க இடத்துக்கு நீ வருவியா, உன்னால் வர முடியுமா, உன்னால் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டு ஒரு மாதிரி ஹீரோயின் ஹர்ட் ஆகுற மாதிரி லைட்டாக பேசுகிறா. ரொம்ப கோவமாயிடுறான் அவன். கொஞ்சம் இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற மாதிரி டாபிக் லைட்டாக வந்துச்சுல, ஏன்னா ஹீரோனுக்கு தெரியாது இவன் கீழ் ஜாதின்னு. இப்போ இது ஒரு மாதிரி கோவமாக எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லிட்டு போயிட்டானா. இப்போ என்னதுன்னா ஹீரோயின் அதை நினச்சி மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கிட்டு ஹீரோயின் இல்லை, சாரி, அதாவது ஹீரோட லவ்வர். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, ரயில்வே ஒர்க்கு ஒன்றுக்கு. போஸ்ட்மேன் வர்றான், வந்து என்னன்னா லெட்டர் கொடுக்குறான், உங்களுக்கு ரயில்வே வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, ஆஹா கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கா, அவன்ட்டு மாதிரி நான் தான் புதுசாக வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டிக்கெட் எடுத்து கொடுக்குறது தான், டிக்கெட் கொடுக்குற வேலை தான். அந்த வேலைக்கு புதுசாக ஜாயின் பண்ணிட்டா 20,000 மாதம் சம்பளங்க, ரொம்ப நல்ல சம்பளம் தானே. இப்போ என்னன்னா அவளுக்கு என்னன்னா சுற்றி எங்கே போனாலுமே ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்குது, அதனால தான் இந்த வேலைக்கு வந்தா. சன்னி அவளுக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட லவ்வர் இருக்கால, அவள் வந்து இது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அவளுக்கே தெரிஞ்சு போச்சு, நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ என்னன்னா அவன் சொன்னால ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு போகிறானே, அந்த ட்ரிப்புக்கு கிளம்பிட்டா. ஹீரோ வந்து கால் பண்ணுறான், கால் பண்ணாலும் ஹீரோயின் அந்த நம்ம அவள் லவ்வர் எடுக்க மாட்டா. இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஹீரோக்கும் மனசுலாம் கஷ்டமா இருது, ஐயோ நம்ம தான் தப்பா பேசிட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து இவன் என்னன்னா ட்ரிப்ல இருக்கா, ட்ரிப்ல கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல அவளால, ஏன்னா இதே நினப்பிலையா உட்காந்துருக்கா. இப்போ வந்து அவ வந்து ஹீரோக்கு கால் பண்றா. கால் பண்ணிட்டு என்ன சொல்றானா, அந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லல, அவ அமைதியா இருக்கா. ஹீரோ சொல்றான், நான் பண்ணதுதான் தப்பு, நான் பேசினதான் தப்பு, ஏதோ கோவத்துல பேசுறேன், மன்னிச்சிரு, நான் ஒரு லூசு பையன், மூளை கெட்டவன் அப்படிலாம் பேசுறதுக்கு. ஆமாமா நீ லூசு தான், எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரி கோவப்பட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணல, நீ லூசு தான் அப்படிங்கிற மாதிரி இவளும் திட்ட. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியா பேசுறாங்க. ஹீரோயின் சொல்றா, எங்க வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியும், பட் ஆனா நான் உன்னதான் விரும்புறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், நீ வந்து நல்ல வேலைக்கு ஃபர்ஸ்ட் போ, நல்ல வேலைக்கு போனீங்கன்னா நானே உன் கூட ஓடி வந்துடுறேன், எனக்கு என் ஃபேமிலிலாம் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம், நான் உன் கூட வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கு நீ நல்ல வேலைக்கு போகணும், அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு, என்னை பற்றி கவலைப்படாத, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல. சரி நம்ம ஹீரோக்கும் வெறி வந்துருச்சு, எப்படியாவது நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு. என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2-3 நாள் ட்ரிப், ஒரு 2-3 நாள் போகும்ல, இவர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதே சேம் டைம் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நாள் வந்து ஹீரோயின் வந்துகிட்டு இருக்காங்க ரிட்டர்னு, நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருந்தோன்னா திடீர்னு வந்து ஹீரோட அண்ணன் வந்து எழுப்புறான், எந்திரா எந்திரா, இது மாதிரி நிறைய பணம் வந்திருக்கு, எரிக்கணும் சீக்கிரம் வா, அப்பா வேற போதையை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுப்பிடுறான். எழுப்பிவிட்டா நம்ம ஹீரோ என்னடா இவங்க நிம்மதியாவே தூங்கிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் என்ன பண்றாருன்னா பணத்தெல்லாம் ஒவ்வொன்றா எரிச்சிட்டு இருக்காருங்க. நிறைய பணம் வந்திருக்கு, அது விடிய காலையில நினைக்கிறேன், அப்படியே ஒவ்வொன்றா எரிச்சிட்டு இருக்காரு, எல்லா பணத்தையும் எரிச்சிட்டு இருக்காரு. அவருக்கே கடுப்பா தான் இருக்கு, ஆனால் அந்த வேலையை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நிறைய பணம் வந்திருக்கு இந்த தடவை, என்னன்னு தெரியல, வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்படி எரிச்சிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பணத்தை கொண்டு வந்து சைடில் வைக்கிறாங்க. வச்சோன்னா அடுத்து இந்த பணத்தை இருடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறப்போ திடீர்னு இவர் என்ன பண்றாருன்னா பணத்தை தூக்கி வைக்கிறாரு. வைக்கிறப்பதான் கையில பாக்குறாரு, கையில வந்து அவர் லவ்வர் போட்டிருக்க அந்த மோதிரம் அந்த பொண்ணு போட்டிருக்கு. என்னுடைய ஃபேஸை பார்த்தா அது வந்து நம்ம லவ்வர் தான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே அதான் இவங்க ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க, ராலிகார முட்டி ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருமே அவுட்டு, ஃபேமிலியில யாருமே உயிரோட இல்லை, எல்லாருமே அவுட்டு பஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, அதை ஏத்துக்கவே முடியல. திடீர்னு தூங்கி எந்திரிச்சு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா அவன் லவ் பண்ற பொண்ணோட போனா இருந்தா அவனுக்கு என்ன தோணும், ஒண்ணுமே தோணும், சொல்ல முடியல. அப்படியே கம்முனே இருக்கான். அப்படியே பணத்தெல்லாம் வச்சு எரிச்சிட்டாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் விடிய காலையில பாத்தீங்கன்னா அந்த பணத்தோட சாம்பல்ல இருந்து ஹீரோயினோட மோதிரம், அந்த அவன் லவ்வரோட மோதிரத்தை மட்டும் எடுக்கிறாங்க. எடுத்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. எப்படி இருக்கும் அவனுக்கு சொல்லுங்க. இதே வருத்தத்துல நம்ம ஹீரோ இருக்காங்கட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன் இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையனை லவ் பண்ணாங்கல்ல, அவங்க அப்பா நம்பர் அட்ரஸ்லாம் இருந்துச்சுல, சும்மா அவங்க அப்பாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி ஏதாச்சும் சொல்லலாம் பேசலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே பண்ணாம கட் பண்ணிடுவாங்க. திரும்பி பார்த்தா கால் அந்த நம்பர்ல இருந்து வருது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, ஐயோ அப்படின்னு எடுக்காம விட்டுறாங்க. திரும்பவும் அடுத்த காலம் வருது. எடுத்து ஹலோ யாருன்னு கேட்டோன்னே, எனக்கு தெரியும் டி, நீ தானே அது என் பையனோட அன்னைக்கு இருந்தது, நீ தானே, உன்னால தானே என் பையன் செத்தான் சொல்லின்னு அந்த அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. பயங்கரமா கத்துறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு அப்படியே அவங்களும் ஒரு சைடு வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. இப்போ என்னன்னா அப்பா வந்து என்னன்னா அந்த சூதாட்டம் இருக்குல்ல, அதுக்காக ரெடியா இருக்காரு. பார்த்தா அவங்க கடைக்கு வேலை வர பையன் அந்த ஆளை காணும். என்னடா ஆளை காணும், எங்கடா போனா அப்படின்னு தேடிட்டே இருக்காரு. சரி ஆள் இல்ல, சரி வேற ஒருத்தன் மேல பெட்டை கட்டலான்னு வேற ஒருத்தன் மேல பெட்டை கட்டுறாரு. கட்டினா அவன் வந்து தோத்துட்டான் போல இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் தோத்து போயிடுறாங்க ஆட்டத்துல. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பையன் வந்து என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து சர்க்கஸ் மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருந்திருக்கான், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கான். நைட்டு போல கடைக்கு வரான். கடைக்கு வந்தோன்னா அவர் செம்ம கடுப்பாயிடுறாரு. கடுப்பாய் அவனை போட்டு அடி அடிக்கிறாரு. நீ இந்த டைமுக்கு தான் கடைக்கு வருவியாடா, உன்னால நான் தோத்து போயிட்டேன்டா, நீ ஒழுங்கா வந்திருந்தா அழகா ஜெயிச்சிருக்கான்ல, எதனால இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டுறாருங்க. இப்படி வந்து ஒரு பண்ணி விட்டாரா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இன்டர்வியூலாம் போய் உட்கார்ந்துருக்காரு. ஆனா குரூப் டிஸ்கஷன்லாம் நடக்கும்போது எதுவுமே பேசல, மத்த எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் கம்முன்னு அமைதியாவே இருக்காருங்க. பார்க்கவே ஒரு மாதிரி பாவமா இருக்கு. ஏன்னா அவர் ஹீரோ தான் லவ் பண்ற பொண்ணு இழந்துட்டாரு. இழந்த ஒருத்தன் எப்படி இருப்பான், அப்படிதானே இருப்பான். அப்படியே டிப்ரெஷன்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. யார்ட்டையும் ஒழுங்கா பேசுறது இல்ல, பழகுறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அமைதியாவே இருக்காரு. ஒரு கட்டத்துல என்னன்னா
ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஒரு கேம்ப் மாதிரி போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா அமைதியாவே இருக்க எப்ப பார்த்தாலும், அதாவது பேசுறா, கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சு பேசு, இப்படியே இருக்காத, நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறப்போ இவன் சொல்றான், அவன் என்கிட்ட கடைசியா சொன்னாடா, நீ எங்க போறியோ நானும் அங்கேயே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாடா, இப்போ எங்கடா போனா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவான். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கத்துவான். அப்படியே ஹீரோ அந்த பொண்ணோட பேரை சொல்லி கத்தி கத்தி கதறி கதறி அழுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப பாவமா இருந்துச்சு எனக்கே பார்க்க. இந்த சீன்லாம் நான் ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன். ரீல்ஸ்ல பார்த்து தான் சரி இந்த மூவியை பார்ப்போம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். பட் ரொம்பவே நல்ல மூவியா இருந்தது. பார்க்க எனக்கே ரொம்ப பாவமா போயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை திரும்ப காட்டுறாங்க. அவர் வந்து எப்படியாவது இன்னும் ஒரு 2 லட்சத்தை நான் தேர்த்தி ஆகணுமே அப்படின்னு அதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காரு. யாராவது கடன் வாங்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் கையில வெறும் 30,000 தான் இருக்கு. என்ன பண்றாருன்னா நேரா போறாரு, அந்த போலீஸ்காரன் வர்றான், அவன்கிட்ட வந்து 30,000 கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு 1 லட்சம் கொடுத்துட்டாரு, இன்னும் 2 லட்சம் ரெடி பண்ணணும். 30,000 கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே போலீஸ்காரன் பாக்குறான், எவ்வளவு இருக்குன்னு கேட்கறான். 30,000 சொன்னோன்னே, இங்க பாரு இதெல்லாம் விலைக்காது, இந்த காசை பிடி, உன் பைக் இருக்குல்ல, அங்க ஒரு வண்டி கடை இருக்கு, அந்த வண்டி கிட்ட அங்க போயிட்டு உன்னோட பைக்கை வித்துரு, ஒரு 10,000 5,000 எக்ஸ்ட்ரா தருவான், எனக்கு இது மாதிரி சில்லற காசுலாம் கொடுத்தா எனக்கு செட் ஆகாது, போடா வீடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. மரியாதை இல்லாம பேசணும்னா இவருக்கு வந்து சார் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு காசு தரமாட்டேன்னு நான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன், எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, என்னால இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாரத்துக்குள்ளேயே அடுத்த வாரத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி தர்றேன், என் நிலைமையை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், என்கிட்ட இந்த பைக்லாம் இல்லைன்னா அப்புறம் எனக்கு பொழப்பு நடக்காது, உங்களுக்கு காசு தர முடியாது, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொன்னோன்னே சரி வேற வழி இல்லைன்னா அவர் என்ன பண்றாருன்னா அந்த 30,000 வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போதுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல, அவனை எல்லாருமே வீட்டில் திட்டிகிட்டே இருந்தாங்க, ஒரு மாதிரி கோளாறு கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல, அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குன்னு பணத்தை இருக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்கும் தெரியுமா, இவங்க அது வந்து அந்த இடம் வந்து அவங்க அந்த அந்த அவங்க வீட்டு நேமில் இருக்கு, ஓகேவா, ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டோ 500 ஸ்கொயர் ஃபீட்டோ வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து இவங்க வீட்டு நேமில் இருக்கு, அவங்க அந்த இடத்துல அழகாக பணத்தை எரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்த வந்து இவங்க அண்ணன் ஹீரோட அண்ணன் என்ன பண்ணுறான்னா வேற ஒருத்தருக்கு 3 லட்சத்துக்கு வித்துட்டு அப்படியே ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. பார்த்தா ஒரு நாள் நைட் என்ன பண்ணுறான்னா லக்கேஜ்லாம் எடுத்துட்டு அவன் பாட்டி கிளம்பிட்டான். என்னடா அவன் கிளம்புறான்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் தான் பேசிக்கிறாங்க, உன் இடத்த வந்து மாமா வித்துட்டு போயிட்டான் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாரும் சொல்ல, அவங்க அப்பா நம்ம ஹீரோ எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தேடுறாங்க, எங்கேயாவது இருக்கானா, எங்க போனா திருட்டு பையன் தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. சரி யார்கிட்ட வித்தாங்களோ அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு போலீஸ்காரனை கூட்டி போய் பேசுறோன்னா அவன் சொல்லிடுறான், இங்க பாரு நான் கொடுத்த 3 லட்சத்தை திரும்ப கொடுத்தா நிலத்தை தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன், ஏன்னா மாவன் என்கிட்ட வித்துட்டு போயிட்டான், பத்திரம்லாம் என்கிட்ட இருக்கு. போலீஸ்காரன் இந்திய தெளிவா சொல்லிடுறாரு, காசு கொடுத்தா நான் திரும்ப தந்துடுறேன், இல்லைன்னா தரமாட்டேன், போய் உன் பையனை கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி இவரும் பேசி முடிச்சிட, வேற வழியே கிடையாது, அவங்க பையன் எங்க போனாலும் தெரியாது, காசு எடுத்துட்டு ஓடி போயிட்டான், வேற வழியே இல்லாம இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அமைதியா இருந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா அவர் ஹீரோனோட மோதிரத்தை போய் அடகு வச்சிடலாம், வித்துடலாம், ஏன்னா அந்த மோதிரம் கொஞ்சம் காஸ்ட்லியான மோதிரம், அந்த பரம்பரை மோதிரம்னு சொன்னாங்கல்ல, அதை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு அந்த நிலத்தை மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைப்பாரு. ஆனா விற்க மனசு வராது. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த காசி படிக்கட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. டிப்ரெஷன்ல என்ன பண்ணுவாருன்னா மோதிரத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவாருங்க, தூக்கி எரிஞ்சிருவாரு. எரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் ஐயோ மோதிரத்தை தூக்கி போட்டேன் அப்படின்னு திரும்ப தண்ணிக்குள்ள குதிப்பாரு. தண்ணிக்குள்ள குதிச்சு மோதிரத்தை தேடி தேடுவாரு. மோதிரம் கடைசி வரைக்கும் அவர் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி என்ன பண்ணுவாருன்னா அமைதியா கரையில வந்து ஏறி உட்காந்துருவாருங்க. உட்காந்து அமைதியாவே இருப்பாரு. இப்பதான் அவருக்கு வந்து ஒரு சரி ஒரு வழியா ஏதோ தண்ணிக்குள்ள உளுந்து எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஏதோ ஒன்று ஞானம் மூலம் வந்திருக்கு போல இருக்கு. என்ன பண்றாருன்னா நேரா அவங்க அப்பா கிட்ட போறாரு. அப்பா அப்படியே படுத்து கிடப்பாரா, அவர் எழுப்பிவிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா அடுத்து வந்து இன்டர்வியூல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இதே நினைச்சிட்டு நம்ம டிப்ரெஷன்லேயே இருந்தால் நம்ம லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகாது. அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம இதை விட்டு மறந்தாகணும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயாகணும், லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்றாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, எல்லா இன்டர்வியூலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் ஒரு வேலையாவே அவருக்கு கிடைச்சிருது. அகமதாபாத்ல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை கிடைச்சிருக்கு அவருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஒர்க் கிடையாது, இவர் வந்து சிவில் இன்ஜினியர் தானே, இந்த ரயிலை வந்து கொஞ்சம் பழுது பார்க்கறதுல வந்து அது எல்லாம் எல்லாமே சரியா இருக்கா, சேஃப்டி இன்ஜினியர் மாதிரி வச்சுக்கோங்க, அது மாதிரி லைட்டா ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கு இவருக்கு. அதுக்காக போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. லைஃப் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாருன்னா எப்பயும் போல அந்த சூதாட்டத்துக்காக அவங்க கடையில வேலை பார்க்குற பையனை வந்து தண்ணிக்குள்ள அமைச்சிருக்காங்க. அவன் போய் தண்ணிக்குள்ள குச்சி 2 தடவை போய் காசு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த தடவை 10,000 ரூபாய் கட்டியிருக்காரு, பெரிய அமௌண்ட் கட்டியிருக்காரு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி நெஞ்சில அடைக்க ஆரம்பிச்சிருது. அவனால தண்ணியில் ஒரு மணி நேரம் இருக்க முடியல. திரும்ப தண்ணிக்குள்ள போனவன் வெளியே வரவே இல்லைங்க. மற்ற பசங்கள்லாம் காசு கொண்டு வந்துட்டாங்க, திரும்ப வரவே இல்லையா. இன்னொருத்த என்னோட ஆளை காணோம் அப்படின்னு தண்ணிக்குள்ள கூச்சு பார்த்தா ஆள் உள்ள மயங்கி கிடக்குறான். அவனை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஐயோ ஆள் இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோனோட அப்பாவுக்கு ஒரே பயம். டே எந்திரிச்சிடறா, இனிமே நான் அவனை மாதிரி குதிக்க சொல்ல மாட்டேன்டா, தண்ணிக்குள்ள குதிக்க சொல்ல மாட்டேன்டா, எந்திரா மன்னிச்சிடறான்னு கத்துவாரு. சரி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் பையன் ஏதோ ஓகே ஆயிடுவான். எந்திரிச்சோன்னே கேட்பான், என்ன என்னால் தோத்துட்டீங்களா திரும்பவும், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, எப்படியோ நீ உயிர் பொழைச்சதே போதும் அப்படின்னு அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு. உடனே அவன் என்ன பண்ணுவானா உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பண்ணிக்காம, இங்க பாருங்க என் கையில ஒன்றும் இல்லையா, வாயில ஒன்றும் இல்லையா, இந்த பாருங்க மோதிரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை கொடுப்பான். யார் மோதிரம்னு கேட்டதுக்கு தெரியல, நான் தண்ணிக்குள்ள குச்சி எடுக்கிறப்போ வந்து மோதிரம் கிடைச்சிச்சு, இந்த மோதிரம் உங்களோட தான், வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இது யாரோட மோதிரம்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட மோதிரம் தான். அதை வந்து கொடுத்துருவானா. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, நேரா அதை போய் அடகு கடல வைப்பாரு. வச்சு பார்த்தா ஒரு அமௌண்ட் சொல்லுவான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி
இருந்தாலும் அந்த 2 லட்சத்துக்கு ஈக்குவலான அமௌண்ட் நினைக்கிறேன். அந்த அமௌண்ட் சொன்ன உடனே சரின்னு இவர் என்ன பண்ணுவார்னா அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து நேராக நம்ம போலீஸ்காரன்ட்ட கொடுப்பாரு. அவன் என்ன பண்ணுவான், தலையாட்டிட்டு சூப்பரியா சூப்பரியா அப்படின்னு தலையாட்டிட்டு அப்படி இருந்து கிளம்பிடுவான். இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட முன்னாடியே பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்பா இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க போறது இல்லை, என்னால் வந்து இங்கே இருக்க முடியாது, நான் தனியாக போய் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோயின் அப்பா வந்து பயங்கரமா அழுதுருப்பாங்க. ஏன் எங்க அப்பா ஏன் அப்பாவை விட்டு போற, அப்பாவை பிடிக்கலையா உனக்கு, உங்க அம்மா என்னாலதான் செத்து போனான்னு விட்டு போறியா, நான் உங்க அம்மாவை கொல்லல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருப்பாங்க. அதுக்கும் ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் போய் தனியா வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறதா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு வேலைலாம் கிடச்சிச்சுல, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து அகமதாபாத்தில் ஒரு ஐடி ஒர்க் பார்த்துக்கிட்டே பார்ட் டைமாக ஐஐடியிலையுமே நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கொண்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி விட்றாங்க. பத்திரமா இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்றி விட்டுறாங்க. ஏற்றி விட்டோன்னே அவங்க எதுக்காக அகமதாபாத் ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து அந்த பையன் செத்து போன பையன் இருக்கான்ல, அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான். நேராக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து உள்ளே போனோடனே நான் தான் அந்த பொண்ணு, அவனோட ஃப்ரெண்டு தான், அன்னைக்கு அவன் சாகுறப்ப நான் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உள்ள இருக்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள வாமா அவங்க அப்பா கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள கூட்டு போகிறாங்க. உள்ள கூட்டு போய் அப்படி சொன்ன உடனே அந்த அப்பாக்காரன் பொழிச்சுன்னு அறையிறாங்க. இது எல்லாமே நமக்கு வீட்டுக்கு வெளியே இருந்து தான் காமிக்கிறாங்க, உள்ள இருந்து எதுவுமே காமிக்கல. வீட்டுக்கு வெளியே மட்டும் தான் நடக்கிறத காமிக்கிறாங்க. உள்ள இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, சவுண்டு மட்டும் கேட்குதுங்க. கேட்ட உடனே இது மாதிரி அவங்க அப்பா வந்து பயங்கரமா அழுதுகிறாரு. அம்மா சொல்றாங்க ஏங்க அவளை போட்டு அடிக்கிறீங்க, பாவங்க அந்த பொண்ணு, அவளே வந்து மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது மாதிரிலாம் பேசினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து அந்த ஆத்து ஓரமா ஒரு படிக்கட்டில் உட்காந்துருக்காரு. அதே ஆத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினும் வராங்க. அப்படியே மேலேருந்து இறங்கி வந்து ஆத்து கிட்டவே உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு அழுதுகிட்டே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பேக்ல இருந்து அந்த பையன் கொடுத்து அந்த கிஃப்ட் எடுக்கிறாங்க. கிஃப்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு அதை பிரிக்கவும் மனசு இல்லாம என்ன பண்றாங்கன்னா தண்ணிக்குள்ள வச்சு அப்படியே தள்ளி விடுறாங்க. இந்த படத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஹீரோவும் என்ன பண்ணாருன்னா அந்த ஹீரோயினோட நினைவை கையில வச்சுக்க முடியாம தான் அந்த மோரத்தை தூக்கி போடுவார். அதே மாதிரி தான் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பையனோட நினைவா எதையுமே வச்சுக்க கூடாது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுல கூட ப்ரொஃபசர் கூட சொல்லியிருப்பாரு, உங்களுக்கே தெரியும். என்னன்னா நினைவுகள் என்னைக்குமே வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, அது வருத்தத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களை விட்டு யாராச்சும் பிரிஞ்சு போறாங்க, அவங்க இறந்து போறாங்களோ இல்லை உங்களை விட்டு போறாங்களோ, அவங்க நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கதோ இல்லை அவங்கள பத்தின ஏதாவது திங்ஸ் நம்ம கூட இருந்து அவங்களோட மெமரிஸை திரும்ப கொண்டு வரது வந்து அது குட் மெமரிஸா இருக்காதுன்னு நானும் நினைக்கிறேன். அது உங்களை திரும்ப பெயினுக்கோ இதுக்கு தான் கொண்டு போகும். ஸோ அதெல்லாம் பேட் மெமரிஸ். அது மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி அந்த விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா அந்த ஆத்துல வந்து தள்ளி விடுறாங்க. ஏன்னா ஆத்தோட அது போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன்ல தள்ளி விடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த கிஃப்ட் அப்படியே ஆத்துல மேந்து போது நம்ம ஹீரோயின் ஒரு சில அழுதுகிட்டே இருக்காங்க. இது நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா அவர் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. அந்த தண்ணி பாட்டில கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வச்சு தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு ஓரமா போய் உட்கார்றாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த சைடு ஒரு போட்டுக்காரன் வர்றான். வர்றீங்களா, நான் உங்களை ஆப்போசிட் சைடு விட்டுறேன், வெறும் 30 ரூபா தான், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். 2 பேருமே போட்ல ஏறி உட்கார்றாங்க. ஏறி போறப்ப நம்ம ஹீரோ பேசுறாரு, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த போட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி, அது இந்த போட்ல போறது இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்கறப்போ ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு செகண்ட் டைம், நான் இது மாதிரி சரி அகமதாபாத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு ஆமா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வளர்ற மாதிரியே காமிச்சு இந்த படத்தை ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்காங்க. 2 சைடு ஆஃப் கேரக்டர் வந்து 2 சைடு ஆஃப் ஸ்டோரி வந்து சூப்பரா போய் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோட மோதிரம் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கிட்டு பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் லைட்டா ஒன்று சேர்ற மாதிரி காமிச்சு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா முடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அது மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோங்களும் சந்திக்கிறேன். டாடா பை பை.